ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதலை தொடங்கி இன்று 14வது நாள் ஆகிறது. இந்த நிலையில் ஒரு புதிய போர் யுக்தியை ஈரான் கையில் எடுத்துள்ளது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் நேரடியாக பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அது என்ன எச்சரிக்கை? அந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் ஆற்றிய எதிர் விளைவு என்ன, எதிர்வினை என்ன போன்றவற்றை இந்த காணொளியில் நாம் முழுமையாக பார்க்கலாம். முதலில் ஈரான் விடுத்திருக்கும் எச்சரிக்கை என்ன என்பதை பார்க்கலாம். தற்போது வளைகுடா நாடுகளில் பஹ்ரைன், கத்தார், துபாய் நாடுகளில் தொடர்ந்து ஈரான் தாக்குதலை நடத்தி வருகிறது. விடிய விடிய ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. இடைமறித்து அதை அழிக்கும் முறையை கையாண்டு வருகிறது வளைகுடா நாடுகள். இருந்தாலும் அதையும் மீறி தாக்குதல்கள் தொடர்கிறது. இந்த நிலையில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க வங்கிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை வெளியாகியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அமெரிக்க வங்கியினுடைய நிர்வாகங்கள் ஊழியர்களை பணிக்கு வர வேண்டாம், வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இதனால் அமெரிக்க வங்கிகள் வளைகுடாவில் உள்ள, குறிப்பாக துபாயில் உள்ள அமெரிக்க வங்கிகள் செயல்பட முடியாத நிலைக்கு முடங்கி உள்ளன. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈரானுடைய புதிய உயர் தலைவர், உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய மொஜாபாத் காமினி முக்கியமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கச்சா எண்ணெயை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த கடல் வழி பாதையான ஹார்மோஸ் நீரிணையை தொடர்ந்து முடக்குவோம். அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எதிரிகளை வீழ்த்த, எதிரிகளை பலவீனப்படுத்த இந்த நீரிணையை முடக்குவதை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வளைகுடா நாடுகள், அதாவது அண்டை நாடுகளுடன் நட்புறவையே விரும்புவதாகவும், ஆனால் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுப்பதாகவும், அமெரிக்க தளங்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், அதற்கு வளைகுடா நாடுகளோ சரி, அண்டை நாடுகளோ சரி உதவக்கூடாது என்று அடுத்த ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அப்படி உதவினால் அல்லது அவர்களுடைய அமெரிக்க தளங்கள் மூடப்படாமல் இருந்தால் தொடர்ந்து அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் மொஜாபாத் காமினி. தந்தையினுடைய வழியில் அவர் செயல்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கிறது. அயதுல்லா அலி காமினியின் மரணத்திற்கு பிறகு ஈரானின் உயர் தலைவராக பொறுப்பேற்ற மொஜாபாத் காமினி முதல் முறையாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை ஈரானுடைய ஊடகத்தில், அரசு ஊடகத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதில்தான் இந்த எச்சரிக்கையை அவர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கை வெளியான 4-5 மணி நேரங்களில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முதல் முறையாக இந்த போருக்கு பிறகு முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஈரான் முன்பு இருந்ததைப் போல வலுவாக இல்லை, பலவீனப்படுத்தப்பட்டு விட்டது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டு விட்டதாகவும், ஈரான் இந்த போரில் மிக கடுமையான சேதத்தை சந்தித்திருப்பதாகவும், ஈரானுடைய புதிய உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மொஜாபாத் காமினியின் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானுடனான போரில் ஏறத்தாழ நாங்கள் வென்றுவிட்டோம் என்கிற ரீதியில் அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருந்திருக்கிறது. இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்ரேல் பிரதமர் போரில் வெற்றி பெற்று விட்டதாக ஒரு தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார். அவர் தேர்தலில், வரும் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்த யுத்தியை அவர் பயன்படுத்துகிறார். இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்கு எதிர்ப்பலைகள் இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமருடைய செல்வாக்கு இப்படி சரிந்திருக்கிறது என்றால், அமெரிக்காவிலும் ட்ரம்புக்கு எதிரான குரல்கள் எழ தொடங்கி உள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை எப்படி முடிப்பது என்று தெரியாமல் திணறுவதாகவும், இதை அவர் முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனிவரும் நாட்களில் இந்த போரின் தீவிரம் மெல்ல மெல்ல குறைந்து இரு தரப்பும் சமரசத்திற்கு வந்து ஒரு முடிவை எட்டுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது ஊடகவியலாளர் உங்கள் நண்பன் கனிவளவன்.